ஏய் கருப்பாயி, நடு வீட்டில் இப்படி விறக்கட்டையை போட்டு என்னடி சமைச்சிட்டு இருக்க? மாடியம்மா வா, இப்பதான் என் வீட்டுக்கு வரதுக்கு வழி தெரியுது உனக்கு. நீ தான் முருவலா நெத்திலி ஃப்ரை கேட்டல்ல, அதான் நெத்திலியை போட்டு வர வரன்னு வறுத்துன்னு இருக்கிற. இன்னும் நீ நெத்திலி வறுத்துட்டு இருக்கிறியா? அப்போ நீ இன்னைக்கு சாப்பாடு வைக்கலையா? இனிமேல் நீ சாப்பாடு வச்சு எப்போ எனக்கு கொடுக்கறது? காலையிலே சாப்பாடு வச்சுட்டேன். இப்போ நெத்திலி மட்டும் தான் 2வது தடவை போட்டு வறுத்துன்னு இருக்கிறேன். சரி வா உட்காரு, நான் கேட்ட பொருள்லாம் சமைச்சு எடுத்துன்னு வந்துட்டியா? கருவாட்டு குழம்பும் கோஸ் பொரியலும் கொண்டு வந்திருக்கேன்டி, உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல? நல்ல வேலை குழம்பு எடுத்துன்னு வந்துட்டியா? குழம்பு வைக்கிற மேலே மிச்சமாச்சு எனக்கு. சரி, யார் இந்த தம்பி புதுசாக இருக்குது? உன் பேரனா? உன் பையனுக்கு உங்களை நீ கல்யாணம் பண்ணலையே, என்ன இவ்வளோ பெரிய பேர இருக்கிறான் உனக்கு? இவன் என் பேரன் இல்லைனாலும் என் பேர மாதிரி தான். எனக்கு கூட மாட ஒத்தாசையாக இருக்கிறாண்டி. ரொம்ப நல்ல பிள்ளை, ஏன்னா வேலை சொன்னால் செஞ்சு கொடுத்துரும். சரி, எனக்கு துணைக்கு ஆள் இல்லையான்னு கூட வச்சுட்ருக்கேன்டி. ஆமாம், ஃபோன் ஏதாவது ரிப்பேர் ஆகிடுச்சா? 3 மாதம் என் பையன் ஃபோனே பண்ண காணும். உனக்கு ஏற்கனவே தெரியும், எனக்கு காது கொஞ்சம் மந்தம். அதுலேயே ஃபோன் ரிங் அடிக்கும் போது சத்தம் கேட்கும். நான் வந்து உன்னை கூட்டிகிட்டு வந்து ஃபோனில் பேச வைப்பேன். 3 மாதமாக ஒரு சவுண்டு வரல. என் காதில் தான் பிரச்சனையா இல்லை ஃபோனில் பிரச்சனையான்னு எனக்கே தெரியல. நீ தான் வந்திருக்கியா, அது என்னன்னு கொஞ்சம் பாரு. தனபாலு, இந்த மேலே மேலே ஃபோனுங்க இருக்கியா, அதை எடுத்து கொஞ்சம் எதனா ரிப்பேர் இருக்குதா இல்லை நல்லா வேலை செய்யுதான்னு செக் பண்ணி சொல்லுப்பா. இருக்க பாட்டி, பார்த்து சொல்கிறேன். என்ன இதுக்கு பாதி ஒயர் தான் இருக்குது, மீதி ஒயர் காணும். பாட்டிமா, உங்கள் வீட்டில் எலி தொல்லை ஜாஸ்தியா? ஒயர் பாதி தான் இருக்குது, மீதி ஒயர் எங்க? ஆனால் ஆமாம் தம்பி, எங்கள் வீட்டில் எலி தொல்லை கொஞ்சம் ஜாஸ்தி. எப்படி கண்டுபிடிச்ச நீ? நான் அப்பப்போ கருவாடு வாங்கி வைப்பேனா, ஒரு 5 கருவாடு வாங்கி வச்சேன்னா அதில் ஒரு 2 கருவாடு தான் மிஞ்சும், மீதி 5 அதுங்க தூக்கிட்டு போயிட்டுங்க. ஒரு வேலை கருவாடை வச்சுட்டு போகிற மாதிரி ஒயரையும் கட்சிட்டு போயிட்டு போயிருக்குது பொழுது, அதனால தான் இந்த ஃபோன் வேலை செய்யல. ஐயோ, ஒயரை கட்சி போட்டு போயிடுச்சிங்களா? இப்போ ஃபோன் ரிப்பேர் ஆனால் யார் ஃபோன் பண்ணாலும் எனக்கு வராது. அதுவும் இல்லாமல் இந்த ஃபோனை ரிப்பேர் பண்ணுறதுக்கு நிறைய காசு கேட்பாங்களே, நான் எங்கே போவேன்? ஏடி கருப்பாயி, ஃபோன் தானே ரிப்பேரு, அதுக்கே அப்படி பயப்பட்டேன். அது ரிப்பேர் ஆகிறதுக்கு அதுக்கு காசை நான் கொடுக்குறேன், கவலைப்படாத. ஏடி, நீயும் என்ன மாதிரி தானே கஷ்டப்பட்டுட்டு இருக்க, உனக்கு மட்டும் காசு எங்கேருந்து வரும்? இப்போ பணம் பெரிய பிரச்சனை இல்லை. 3 மாதமாக என் பையன் ஃபோன் பண்ணி பார்த்துருப்பான். உன் ஃபோனு ரிப்பேர் ஆனதுனால அவனால் என் கூட பேச முடியல போல். முதல்ல இந்த ஃபோனை சரி பண்ணிடலாம், அப்போ தான் என் பையன் எங்கே இருக்கான்னு கண்டுபிடிக்க முடியும். நானும் 3 மாதமாக இப்போ அவன் ஃபோன் பண்ணுவான், அப்பா ஃபோன் பண்ணுவான்னு நினச்சி இவ்வளோ நேரமாக காத்துட்டு இருந்தேன். இப்போ தானே தெரியுது ஃபோனில் தான் பிரச்சனைன்னு. கருப்பாய் பாட்டி, கவலைப்படாதீங்க. எங்கள் அப்பா ஃபோனில் சம்மந்தப்பட்ட ஆஃபீஸில் தான் வேலை செஞ்சுருக்கிறாரு. இதுக்கெல்லாம் அவ்வளோ காசு ஆகாது. நான் அவர்கிட்ட பேசி இதை ரிப்பேர் பண்ண சொல்கிறேன். சரி தம்பி, தயவு செஞ்சு எனக்கு கொஞ்சம் உதவி பண்ணுப்பா, உனக்கு புண்ணியமாக போவோம். கருப்பாயி, எல்லா பிரச்சனையும் மனசில் போட்டு குழப்பினே கவலைப்பட்டுன்னு இருக்காத. நாங்கள் பாரு கருவாட்டு குழம்பு எடுத்துன்னு வந்துக்கிறோம். உனக்கு பிடிச்ச கோஸ் பொரியலை வச்சு நல்லா சாப்பாடு சாப்பிட்டு எங்களுக்கு கொடுக்க வேண்டியதெல்லாம் அந்த டிஃபன் பாக்ஸில் போட்டு கொடுத்துட்டு நான் கிளம்புறேன், நேரம் ஆச்சு. சரி சரி, அடிக்கடி வந்து பார்த்துட்டு போடி. வயசான காலத்தில் பேசுறது கூட ஆள் இல்லாமல் ரொம்ப கவலையாக இருக்குது. பக்கத்து தெருவில் தான் இருக்கிறேன், நேரம் கிடைக்கும் போதெல்லாம் வந்துட்டு போடி. எனக்கு கலவையிலே கரெக்டாக இருக்குதுடி, சொல்லிட்டல்ல. இனிமேல் நான் உன்னை வந்து அடிக்கடி பார்க்குறேன், சரியா? போயிட்டு வரண்டி. எரி நெத்திலியோ சாப்பாடு வேணாமா உனக்கு? சுட்டு கருவாடு வேறு வச்சுக்கிறேன், அதையும் சேர்த்து எடுத்துன்னு போ. சரி போ, எடுத்துன்னு வா. எப்போ பார்த்தாலும் ஏன் நீ வசனமாக இருக்கிற? கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்கிறேன். அப்படிதான். சரி, இப்போ பார்த்தியா மதுரை எவ்வளோ அழகாகுதுன்னு? எப்போ பார்த்தாலும் கிண்டல் தாண்டி உனக்கு.